பிரிந்தவர்கள் ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிறது செங்கோட்டையன் அவருடைய பாயிண்டா இருக்கு. அவருடைய பாயிண்ட் ஏற்கப்படுமா இல்லையா, பிரிந்தவர்கள் ஒன்றிணைக்கப்படுவார்களா இல்லையா என்பது ஒரு கேள்வியா இருந்தாலுமே கூட அவருடைய இந்த செயல்பாடு கட்சி என்ன நடவடிக்கை எடுக்க போகிறதுன்ற கேள்வி ஒரு புறம் இருக்கு. இது தொண்டர்கள் மத்தியில ஏதேனும் தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா? தொண்டர்களுக்கு இது என்ன மாதிரியான மெசேஜா கன்வே ஆகும்? தொண்டர்களை பொறுத்தவரையிலே இரண்டு பிரிவுகளாக இருப்பதை நாம் களத்திலே பார்க்க முடிகின்றது. களத்துக்கு நாம் சென்று பல இடங்களில் பேட்டி எடுக்கின்றோம், அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு செல்கின்றோம். அப்படி செல்லும் போது நிர்வாகிகள் சம பாதி பேர் இபிஎஸ் சொல்வதுதான் சரி, சென்றவர்களை சேர்க்கக் கூடாது, ஒரு வலிமையான தலைமை வேண்டும், அவர்கள் உள்ளே வந்தால் குழப்பம் ஏற்படும் என்று சில தொண்டர்கள் சொல்கிறார்கள். ஆனால் சில தொண்டர்கள் கட்சி இப்படி பலவீனப்பட்டு விடக்கூடாது, எம்ஜிஆர் காலத்திலும் கட்சியில இப்படி பிரிந்து சென்றவர்கள் இருக்கிறார்கள், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் காலத்திலும் இப்படி பிரிந்து சென்றவர்கள் இருக்கிறார்கள். அவ்வாறு பிரிந்து சென்ற போதெல்லாம் பிறகு அவர்கள் யாரெல்லாம் திட்டினார்களோ அந்த தலைவர்களையே ஒன்று சேர்த்துக் கொண்டு பிறகு கட்சியை வலிமையான கட்சியாக மாற்றினார்கள். தன்னை திட்டியவர்களுக்கெல்லாம் கூட மீண்டும் எம்எல்ஏ சீட்டு கொடுத்து அவர்களை அமைச்சராக்கி அழகு பார்த்தவர்கள் தான் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா. அவர்கள் வழியில் வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னையோ கட்சியையோ துரோகம் செய்ததாக சொல்லினாலும் கூட மற்றவர்கள் அவர்களை மீண்டும் கட்சிக்குள் சேர்த்துக் கொண்டு இந்த இயக்கத்தை வலிமையான ஒரு இயக்கமாக மாற்ற வேண்டும். பிரிந்து கிடக்கக்கூடிய சக்திகள் இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் கடந்த சில தேர்தல்களாக அதிமுக வெற்றியையே பதிவு செய்ய முடியாத சூழல் இருக்கிறது. 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2019 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல், 2021 நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற தேர்தல், பிறகு 2024 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல், அதற்கு இடையில நடைபெற்ற 3 இடைத்தேர்தல்கள் என அனைத்து தேர்தல்களிலும் அதிமுக தோல்வியை மட்டும்தான் பெற்றிருக்கிறது. இதற்கு காரணம் தென் மாவட்டங்களிலே அதிமுகவிற்கு வலிமையான வாக்குகள் இல்லை. தென் மாவட்டங்களிலே முக்குளத்தோர் சமுதாயம் இதற்கு முன்பு அதிமுகவுக்கு தான் அதிக அளவில் வாக்களித்து வந்தார்கள். ஆனால் தற்போது அந்த சமுதாய மக்கள் மன வருத்தத்திலே இருக்கிறார்கள். எனவே டிடிவி தினகரன், ஓபிஎஸ் போன்றவரையெல்லாம் மீண்டும் கட்சிக்குள் சேர்த்துக் கொண்டால்தான் அந்த பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். அதன் பிறகுதான் நமக்கு வாக்கு கிடைக்கும் என்று பெரும்பாலான நிர்வாகிகள், அதே போல அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் பலரும் தெரிவிக்கிறார்கள்.